பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். திருடன் அகப்படும் நாளில். திருடனோட நாம் நினைக்கிறோம் சாதாரண மனுஷன்தான், இல்லை, பெரிய பெரிய ஆட்களும் உண்டு. ஏன்னா ஒரு ராஜாவை இப்போ பார்த்தோம், இன்னொரு ராஜாவை பாருங்க. தாவீது ராஜா என்ன பண்ணார்? திருட்டுத்தனமாக யுத்தத்துக்கு போகாமல் வீட்டில் இருந்து ஒரு பெண் குளிக்கிறத பார்த்து அவளை அழைத்து வர சொல்லி, புருஷன் இருக்கான், தகப்பன் இருக்கான், அதை தெரிஞ்சும் உடனே அவளோட தவறு செய்தான். தவறு செய்துட்டு அந்த தவறை மறைப்பதற்காக அந்த பழியை இன்னொருத்த மேலே தூக்கி போட அவன் பட்ட பாடு எப்படி தெரியுமா? ஆனால் கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். என வேதம் சொல்லுது, லூக்கா 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை உங்களுடைய வேதத்திலேருந்து திருப்பிக்கிறீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் படுமா. இயேசு தாமே அதிசய தெய்வம், எல்லோரும் ஜீவிக்கிற நம் தேவன். இயேசு தாமே, இயேசு தாமே, இயேசு தாமே அதிசய தெய்வம், எல்லோரும் ஜீவிக்கிற நம் தேவன். அதிசயமே அவரவர்தானோ, அதிலும் இனிமை அவரும் பங்காரம். அதிசயமே அவரவர்தானம், அதிலும் இனிமை அவரும் பங்காரம். அவரை தெய்வமாய் கொள்வது சாக்கியம், அவரை தேர்ந்து இருப்பது சாக்கியம். இசுதாமே, இசுதாமே செய்ய தெய்வம், என்று தீர்க்கிறார். இருவர் ஒருமித்து அவர் நாமத்திலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. இருவர் ஒருமித்து தேலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. அந்த ரங்கத்தில் அழுதில் ஜெபித்தார், அவர் கரத்தால் இயேசு தாமே, இயேசு தாமே, இயேசு தாமே அதிசய தெய்வம், எங்கும் ஜீவிக்கிறார் நம் தேவன். எல்லாம் எடுத்திருப்பீங்க, வாசிக்க சொல்லட்டா? லூக்கா 12:1-2. அத்தருணத்திலே அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். நல்லா கவனிங்க. இருட்டில் பேசினாலும் சரி, அதை வச்சு தான் சினிமாக்காரர் எழுதினாலும் என்னமோ, அந்த இருட்டுக்கும் பார்க்கிற வெளி இருக்கும், எந்த சுவற்றுக்கும் கேட்கிற காது இருக்குன்னு கவியரசன் பின்னாடி எழுதினார்.
ஆனால் வேதத்தில் அதுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டாங்க, நீங்கள் அறை வீட்டுக்குள்ளே பேசுகிறத கர்த்தர் கேட்பார். மறந்துடாதீங்க, திருட அகப்பட்ட ஆகணும். எவனாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. இங்கே ஒரு ராஜா ஒரு காலத்தில் ஆடு மேய்ச்சு எல்லாராலும் வெறுக்கப்பட்டு சகுலால் துரத்தப்பட்டு ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுனவன், பெத்த பிள்ளைகளாலே வெறுக்கப்பட்டு இப்படி ஓடி வந்தவன் ராஜாவான போது ஆசீர்வாதம் வரும்போது புத்தி மாறி போயிடுது. ஆண்டவரை மறந்துடுறோம். அதான் காரணம். இன்னைக்கு நிறைவு வரும்போது குறைவுகள் மாறணும். ஆனால் நமக்குள்ள நிறைவு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா எது குறைஞ்சி போகுது? தெய்வ பயம் குறைஞ்சி போகுது, தேவனை பற்றிய நம்பிக்கை குறைஞ்சி போகுது. எனக்கு அன்பானுடைய ராஜாவை ஆடுகளின் பின்ன போனவனை தூக்கி என்ன செய்தார்? அபிஷேகித்து வைத்தார். இந்த அபிஷேகித்து வைத்த அபிஷேகத்தை மறந்துட்டான். ஒரு காலத்தில் எப்படி களவு போனது இவன் கையில் கேட்டு வாங்குற நிலை, சகோதரனை இவனை பார்த்து அற்பமாக நினைக்கிற நிலை, ஒருத்தருமே இவனை ஏற்றுக்கொள்ளல, அங்கீகரிக்கப்படாதவனை கர்த்தர் அங்கீகாரம் கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு அப்படித்தான். நாம பாடுறோம், எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என்னை தேடி வந்தேன், நெஞ்சாறு அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டேன், நெஞ்சாறு அழைத்து நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா, பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ கடந்தவனை தூக்கிட்டு வந்து ராஜாவாக்கிட்டார். ஆனால் மேன்மை வந்தவுடனே புத்தி எப்படி ஆகிப்போச்சு? மாறி போச்சு. மாறி போகிறது மட்டும் இல்லை, மட்ட ரகமாக போச்சு. அதான் பிரச்சனை. புத்தி மாறினா பரவாயில்ல, அடுத்தவ மனைவியை பிறருக்குரிய ஒன்றியும் இந்த கற்பனையை மறந்துட்டார் இவரு. அவ சொல்றா, அவளை கூப்பிட்டு நீ யாருன்னு கேட்கிறான். அவ சொல்றா, ஏத்தியனான ஒரியாவுடைய மனைவி சொல்றாள். யோபு சொல்றாரு, நான் அடுத்த வீட்டில் எட்டி பார்த்தேன்னா என் மனைவி மற்றோடு மாவரப்பாளாகிறார். ஆனால் இவருக்கு தெரியுது, தெரியாமல் இருந்தா கர்த்தர் இவன் பிள்ளையை அடிச்சிருக்கவே மாட்டார். பாவத்தின் சம்பளம் மறந்துடக்கூடாது. இவன் என்ன பண்ணாரு? அப்படியே அவளை அடல்ட்ரி கமிட் பண்ணிட்டு ஒரியா தலையில் கட்டுறதுக்காக நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பாருங்க. அவர் பட்ட பாடு கொஞ்சம் இல்லை. ஒரியா வீட்டுக்கு போங்கிறாரு, யுத்தத்தில் போயிருக்க, கொஞ்சம் நல்லா போய் வீட்டில் சந்தோஷமாக இருந்துட்டு வாடாங்கிறாரு. என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. அவன் என்ன செய்யலை? அசையவே இல்லை. ஏன் தெரியுமா? அவனுக்கு தேசத்தின் மேலே பற்று. இவருக்கு பழியத்துக்கு அவன் மேலே போடணும். கடைசியில் அவங்கிட்டே நிருபத்தை எழுதி கொடுத்து விட்டான், அவன் கையிலே எழுதி கொடுத்து விட்டான். அப்போவும் அந்த இன்னசென்ட்டான ஒரியா ஒன்றுமே சொல்லலை. ஆனால் கர்த்தர் பார்த்தாரு, டேய் நீ பண்ணுற அநியாயத்துக்கு அளவே இல்லையா? ஒரு தீர்க்கதரிசி அனுப்பிட்டார். அப்போ தான் நாத்தான் வந்து சொல்கிறார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். நல்ல கவனிங்க, உணர்த்துறதுக்கு நமக்கு சில நேரம் ஆண்டவர் சந்தர்ப்பங்களை கொடுப்பார். நாம உணர்ந்து சொல்லணும். நான் பாபம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா. நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்
செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். ஆண்டவர் அவ்வளவு ரட்சித்த அந்த ரட்சிப்பை மறந்துட்டு அவன் செஞ்ச பாவத்தை பார்த்தா கர்த்தர் தாங்கலை, அனுப்பிட்டார் ஆளை. நீ போ அங்கே போய் என்னன்னு அவனை கேளுல. அங்கேருந்து நாத்தான் இடத்தில் அனுப்பினார் கர்த்தர் அனுப்பினார். அவன் வந்து என்ன சொன்னா பாருங்க, இவன் அவனிடத்தில் வந்து, அந்த நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். இதான் வார்த்தையை கொடுத்து வாங்குறது. ஒரு கதை சொல்ற மாதிரி சொல்றார். ஒரு பட்டணத்திலே ஒரு 2 மனுஷர் இருந்தாங்க. ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ ஒரே ஒரு ஆடு, தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். ஒரு வழிப்போக்கன் ஒரு நாள் வந்தான். அப்படி வந்த வழிப்போக்கனுக்கு விருந்து செய்யறதுக்கு தன்ட்ட எவ்வளவோ இருக்கு, ஆனா அதுல மனசு இருக்காது. இந்த ஏழையினுடைய ஒரே ஒரு ஆடு, அதை எடுத்து அவன் அடிச்சு கொடுத்தான். அவனுக்கு என்னப்பா செய்யலாம்? உடனே தாவீது பார்த்தார், ஓய் அநியாயம் என்னடா நடக்குது, உடனே தண்டிக்கணும். அவன் என்ன செய்யணும்? கொலை செய்யப்பட வேண்டும். இவர் உடனே ஜட்ஜ் ஆயிட்டார் ஐயா. ஆனால் அந்த தவறு யாருது? அவர் தான் தெரியாது. உடனே அவன் அப்படி செய்தவன் கொலை செய்யப்பட வேண்டும். அவர் சொன்னார், நீதான்டா அந்த மனுஷன், நீதான் அந்த மனுஷன். சொன்னது மட்டுமல்ல, 12ஆம் வசனத்தில் சொன்னா, நீ எப்படி செஞ்ச தெரியுமா? ஒளிப்பிடத்திலே அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு, நல்ல கவனிங்க, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க காரணமாயிருந்தபடியினாலே உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும். தப்புக்காக பிள்ளை அடிக்கப்பட்டது. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, எப்படி நாள் தவறு செய்தா ஒரு நாள் அகப்பட்டே தீருவோம். மறந்துடாதீங்க. ஏன்னா ஆண்டவர் நீதி மட்டும் தவறவே தவறாது. அவர் நீதி தேவன், நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். உண்மைதானே? அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னா 119 164, உம்முடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். ஒரு தரம் இல்லை, 2 தரம் இல்லை. ஏன்னா இவன் செஞ்ச பாத்துக்கு 7 தரம் இல்லை, 8 தரம் தான் துதிக்கணும். பிறனுக்குரிய ஒன்றை நினைக்கவும் கூடாது, இச்சிக்கவும் கூடாது. ஏன்னா விபச்சாரம் செய்யாதிருப்பாயே என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மத்தேயு 5:20 இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அல்லேலூயா. இச்சையோட பார்த்ததே தப்பு. அவளை கூட்டு வந்து என்னென்னு விசாரிச்சு, அட பாவி, எவ்வளவு இன்னாருடைய மனைவி தெரிஞ்ச பிறகும் அடிச்சும் தீர்ப்பு சொல்றாரு, அவன் கொலை செய்யப்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால்தான் நாம் அநேக நேரங்களில் நினைக்கிறோம், பிரசங்கி 8:10 துச்செய்கைக்கு தக்க தண்டனை சீக்கிரத்தில் நடவாதபடியினால் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். நாம் நினைக்கலாம் துணிகரம் கொண்டிருக்கு, ஒரு நாள் வரும், அந்த நாளில் நியாய தீர்ப்பு வரும்.
நியாய தீர்ப்பு வந்தால் தாங்க முடியாது. ஏன்னா தவறு செய்த மிரியாமுக்கு நியாய தீர்ப்பு வந்துச்சு, கத்திட்டான். என்னாகம 12:11 ஆண்டவர் சொன்னார், மிரியாம் விழுந்ததை பார்த்து ஐயோ புத்தியனமாய் செய்தோம், எங்களை மன்னியும். யார் கத்துனா? ஆரோன் கத்துனான். என்னாகம 12:11 பாருங்க. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக. என்ன தெரியுமா? பேசுனதுனால செய்த பாவம். நம்முடைய வார்த்தையினாலே பாவங்கள் வரும், மறந்துடக்கூடாது. தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த மோசையை பற்றி உனக்கு தெரியாதா? இவன் யார்? அந்த தேசத்திலிருந்து பொண்ணு எடுத்தவன் தானே, இவங்கிட்ட தான் பேசுவாரா? நம்மகிட்ட பேச. இதை கர்த்தர் கேட்டுறார். அடுத்த நிமிஷம் மிரியாமுக்கு 3 பேருக்கு நியாய தீர்ப்பு வந்துச்சு. மிரியாமுடைய தீர்ப்பை பார்த்தவொன்னே ஆரோன் கத்தி குதிச்சிட்டான், ஆண்டவரே எங்களை மன்னியும். எனக்கு அன்பானவர்களே, திருடன் அகப்படுவான். பேசினாலும் சரி, பிறருக்கு விரோதமாக நீ பேசினாலும் நிச்சயமாக அந்த காதுகளில் சொன்னாலும் அது கேட்கும். நாம் நினைக்கலாம் காதோட காது வச்சு பேசலாம், யாருக்கு தெரியும்? ஒரு சத்தத்தை கேட்கிறார். நீ எங்கே இருந்தோ பேசலாம், ஆனால் நீ பேசுகிற வார்த்தை ஃபோனில் மற்றவனுக்கு காது கேட்காம பேசலாம், ஆனால் ஒரு இடத்துல ரெக்கார்டிங் ஆகிட்டே இருக்கு. மல்கியா 3:16 படி ஆண்டவரும் கேட்கிறார். மல்கியா 3:16 என்ன சொல்லுது? கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு, இங்கே ரெக்கார்ட் ஆகுது. தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி அம்மை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவந்தையில் கனிமன்னான் அனுதினம் நீ பணிந்திடுமே. குயவந்தையில் கனிமன்னான் அனுதினம் நீ பணிந்திடுமே. நடத்திடுமே துயவந்தையோ கனிமன்னா அனுதினம் நீ பணிந்திடுமே. ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறோம்னா ஐயா ஆறுதலும் உண்டு, அதே சமயத்தில் கழிந்து கொள்ளுதலும் உண்டு. தாவீது கொஞ்சம் உன் பிள்ளை அடிக்கப்படுவான், கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்காக சாப்பிடாம உட்காந்தே கிடந்தான். நீங்கள் அதை தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. சாப்பிடாம கிடந்தான், பிள்ளை செத்து போச்சு. உடனே எந்திரிச்சு சாப்பிட போயிட்டாங்க. எல்லாரும் கேட்டாங்க, யோ வதச்சின்னு கிடக்கும்போது சாப்பிடாம ஏதோ இப்போ செத்து போயிருக்கு உட்காந்து சாப்பிட்றேன்னா. அப்போ ஒரு வார்த்தை சொன்னான், உயிரோட அதற்கு அவன் பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ? மறந்துடக்கூடாது. திரும்பி வர பண்ண கூடுமோ? நான் அதனிடத்துக்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வர போகிறது இல்லை. ஒரு நாள் நான் மற்றவர்களுக்காக அழுது புலம்புறமே, நாம தான் அங்கே போவோம் ஒழிய அது அங்கேருந்து என்ன செய்யாது, வராது. மறந்துடாதீங்க. ஆனால் கிறிஸ்துவின் வருகையில் முகமுகமாய் ஒருவரை ஒருவர் தரிசிப்போம். அங்கே குழந்தை குட்டி மொப்படியா கொழுந்தியா மாமியா கிடையாது. ஏன்னா வேத வசனத்தை அறியாதவங்க தான் அங்கே போய் துணைக்கு என்ன செய்வார் அப்படின்னு உடன்கட்டை ஏற்றுனான்.
மத்தேயு 22:29 படி வேத வாக்கியத்தை நாம் அறியாதனால தப்பான எண்ணம் கொண்டிருந்தவர்கள் உண்டு. ஆனால் வேத வாக்கியம் சொல்லுகிறது, ஐயா ஒரு நாள் பிறந்தா ஒரு நாள் எல்லாரும் என்ன செய்யணும்? சாகணும். ஆனால் ஒன்றை தெரிஞ்சு கொள்ளணும், திருடன் அகப்படும் போது வெட்கப்படுறது மாதிரி ஆண்டவரை அறிஞ்சவனும் தவறு செய்தா கட்டாயம் வெட்கப்படும். அது யாராக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, சாதாரண பஞ்ச பாமரனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே நீதி. ஏன்னா அவரிடத்தில் பட்சபாதமே கிடையாது. ஏன்னா அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. 2 கண்ணு வச்சு பார்க்குறவர்ல ஒரே பார்வை. ஒவ்வொருத்தர் மேலையும் யார் மேலே பார்க்க தொடங்கினாலும் பார்வையெல்லாம் பாவியின் மேலே. அம்மா இயேசு என்றதுமே எனக்கு ஒரு இன்பம் பிறக்குதம்மா, காசினியில் அவர் போல் கண்டதில்லை அம்மா. குஷ்டரோகியம் கூட கொசாமல் தொடரவர். ஆனால் திருடனை அகப்படும் போது வெட்கப்பட விட்டுருவார். தயவு செய்து மனதில் வச்சுக்கோங்க. இந்த எரேமியா 2:26 மனசில் வச்சு தியானம் பண்ணுங்க. நாம் ஏதாவது ஒரு தவறு செய்ய போகும்போது கூட ஆண்டவர் நமக்கு பேசுவார், கட்டாயம் பேசுவார். ஏன்னா என்னைக்காவது செய்தது மோசையை குறித்து நியாய தீர்ப்பு செய்ய நமக்கு அதிகாரம் கிடையாது. சுத்திகரிப்புக்காக வேணால் பார்க்கலாம், பியூரிஃபிகேஷனுக்காக. மோசே திடீர்னு போனார் எகிப்தில். பார்வோனுடைய குமாரத்தியாய் வளரும்போது ஒரு நாள் போகும்போது 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு தான். யாத்திராமா 2ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பி அதில் நீங்கள் படித்து பாருங்கள். மோசை சண்டை போடுறவங்களை பார்த்து, அப்பா வலியவனை பார்த்து சொன்னால் ஏன்டா அவனை அடிக்கிறேன்னா, இவன் சொன்னா உங்களை யார் எங்கள் மேலே அதிகாரியாக வச்சது யார்? நீ எங்களை அதிகாரம் பண்ணுறதுக்கு யார் அப்படின்னா. உடனே பார்த்தான், அந்த எகிப்தியனை வெட்டி என்ன செஞ்சுட்டான்? மண்ணை போட்டு மூடிட்டு வந்துட்டான். அடுத்த நாள் யாருக்குமே தெரியாது அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டான். அடுத்த நாள் போப்பா அதே மாதிரி 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். ஏப்பா எதுக்கப்பா அடிச்சுக்கிறீங்களாடா? நீ யாரா? நேற்று அந்த எகிப்தியனை கொன்னது எங்களுக்கு தெரியாதான்னா. உடனே பார்த்தான், மோசே காரியம் வெளிப்பட்டதுனால எங்கே ஓடினாரு? மீதியான் தேசத்துக்கு ஓடி போய் 40 வருஷம் காத்திருக்க வேண்டியது. நாம் செய்கிற தவறுகளே நம்மளை துரத்தும். நீதிமொழிகள் 28:1 வாசிக்கிறோம், ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான். ஒருத்தரும் விரட்ட வேண்டியதில்லை, ஒருத்தரும் தொடர மாட்டான். நாம் செய்த தவறே நம்ம என்ன செய்யும்? ஓட வைக்கும். மறந்துடாதீங்க, ஆண்டவருக்கு முன்னாக நம்ம எல்லாம் தவறு செய்திருந்தாலும் அறிக்கையிட வேண்டும். வேதம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெய்தான். அதனால தான் பாடணும், நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா, என்னை மன்னியும் தெய்வமே. இந்த ஒரு விசை மன்னியுமே நானே. இன்றைக்கு மனமிருங்க காத்திருக்கிறார். ஒருவேளை அறியாமல் செய்த தவறுகள் இருந்தால், வாலிப தம்பி வாலிப தங்கச்சி, ஒருவேளை அவன் தகப்பன் தாயை ஏமாற்றி நீ திறமையாக செஞ்ச மாதிரி சில தவறுகள் செய்து உனக்குள்ளே மறைச்சு வச்சிருந்தா, ஆண்டவர்கிட்ட சொல்லு, தகப்பனே உமக்கு பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் சொல்றதுக்கு நான் தகுதியிலே சொல்லிப்பார், அவருடைய அலங்கரிப்பார். அவர் காண்கிற தேவன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? இது தொடர்ந்து வர்றதுக்காக. அது மட்டும் இல்லை, எங்கள் சபை 2 கண்ணும் தெரியாத மக்கள் சபை வந்து ஒரு நாள் டைம் இருந்தால் பாருங்கள். முதல்ல வந்து பாருங்கள், கர்த்தர் ஏவினா நீங்கள் செய்யலாம், இல்லாட்டா கட்டாயம் இல்லை. ஒரே ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 8 பேர் 10 பேர் இருக்க இடம் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு அறை கட்டுவதற்கு கர்த்தர் சிலர் எழுப்ப ஜெபிங்க. ஞாயிற்றுக்கிழமை
தூரத்துலேருந்து வர்றவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு 2 கண்ணு தெரியாமல வாரம் 4000 ரூபா செலவழித்து வேன் வாடகைக்கு எடுக்கிறோம். ஒரு மாதத்துக்கு 16,000. அப்போ 12 மாதத்துக்கு என்னாச்சு? ஆண்டவர் ஒரு மனிதனை ஏற்படுத்துனதுக்காக ஜெபிங்க. ஒருவேளை ஆண்டவர் இருந்தால் எத்தனையோ கோடி கோடியாக ஆசீர்வதிக்கிற தேவன். எத்தனை பேர் மனசில் தெரியாமல் இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள், கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தில் அவர்கள் பேரால் கூட ஒரு நன்மையை செய்யலாம். கூட்டு வரக்கு ஒரு வேனை வைக்கலாம், ஆனால் கட்டாயம் இல்லை. ஒருவேளை ஐயா நானே வேன் வச்சுருக்கேன், நான் கூட்டிகிட்டு வந்து விடுறேன், வாங்க, தாராளமாக வாங்க. ஒருவேளை எல்லாருக்கும் உணவு கொடுக்க நான் உதவுறேன், ஒரு பார்வையற்றவர் மறித்த ஃபியூனரல் காரியத்துக்கு உதவுறேன், கர்த்தர் உங்கள் மனதில் பாரம் கொடுத்தா தொடர்பு கொள்ளலாம். ஆனால் கட்டாயம் இல்லை, விசனமாய் அல்ல. எப்படி தொடர்பு கொள்ள? 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது, ஜிபே, ஃபோன்பே. ஒன்று பிளைண்ட் மினிஸ்ட்ரி அகஸ்டின் வரும், ஒன்று பிஜிஎம் மீடியா அகஸ்டின் வரும். இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு ஐயா நான் கணக்கு வைக்க வேண்டும் சொன்னீங்கன்னா 84388 நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 52500 84388 இந்த நம்பரில் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிபேயில் அடித்து பாருங்கள், பர்த்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வரும். நீங்கள் இதில் அனுப்பிட்டு எனக்கு சொல்லலாம், உங்களுக்கு ரசீது அனுப்பி வைப்பேன், நீங்கள் அதை கணக்கு வைத்து கொள்ளலாம். ஏன்னா 12A மற்ற காரியங்கள் உண்டு. நீங்களும் சொல்லுவேன், கட்டாயம் இல்லை. உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே எப்போதும் சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த நாள் கண்டித்து உணர்த்துகிற செய்தின்னு சொல்லி யார் மனதையும் காயப்படுத்த இல்லை, உணர்ந்து ஆண்டவரே என்னை மன்னியும் சொன்னா இரத்தாம்பர சிவப்பான பாவத்தை கூட பஞ்சை போல் மென்மையாய் மாற்றுகிற தேவன் பக்கத்தில் இருக்கிறார். என்னை மன்னியோன்னு சொன்னா மன்னித்து வாழ்வழிப்பார். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். புதிதாக கல்வி ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். நெடுநாள் காத்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்பவருக்காய் ஜெபிக்கிறேன். எல்லாராலும் கைவிடப்பட்டு தனிமையில் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைத்தள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.